Hey guys, welcome back to our channel. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான vlog தான் பார்க்க போகிறீங்க. DIML vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ரெய்னி சீசன்னால் மழை தூரிட்டே இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் ரொம்பவே சிம்பிளான டிஃபன் தான். வெறும் சேமியா உப்புமா தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி மதியானம் பிரியாணி, அதனால் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த லாக்டவுனில் நீங்கள் எல்லாருமே புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன ரெசிபிஸ் கற்றுக்கிட்டீங்க, என்ன ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் லாக்டவுனில் நான் நிறையா ஐட்டம்ஸ் கற்றுக்கிட்டேன். கேக் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நிறையா கட்லெட்டு, சாண்ட்விட்சு, அப்புறம் சிக்கன் ரோல், ஸோ இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணேன். இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா கோதுமை அல்வா ட்ரை பண்ணோம், பன்னு, பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இந்த லாக்டவுனில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேடம் இப்போ தான் எந்திரிச்சாங்க. ஸோ எந்திரிச்சதும் ஆஸ் யூஷுவல் அவளோட ஒர்க் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அவளே ப்ரஷ் பண்ணிக்குவா. லாஸ்ட் ஒன்ஸ் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணி விடுவேன். சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அவளே சாப்பிட்டுக்குவா. நம்ம பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளே சாப்பிட்டுக்குவா. ஸோ அவளோட ஒர்க் மேக்ஸிமம் அவளே பண்ணிக்குவா. ஸோ இப்போ ரெய்னி சீசன் ஆனதுனால சரியான காற்று. ஸோ அப்படியே என்னோடய குட்டி கார்டன் ஒன்ஸ் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் கார்டன் டூர் போட்டிருக்கேன். யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே தொட்டாச்சினிங்கி செடி வீட்டில் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். தொட்டாச்சினிங்கில் நிறைய காந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தொட்டாச்சினிங்கில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது கிரேப்ஸ் செடி. இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதை நாங்கள் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு செடி வளர்த்த ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் செடி வளர்த்த பிடிக்கும்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சதோ வீடெல்லாம் கூட்டி வீடெல்லாம் தொடச்சி விட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க் எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாப் போடுறது பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸாக மாப் போடுவோம், மண்டே அண்ட் தேர்ஸ்டே. வீட்டில் ஒரு சின்ன வால் இருக்குது, டெடி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அவனும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தானா எல்லாம் மிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவான். ஸோ அப்போவும் வீடு துடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சதும் பெட்டெல்லாம் மடித்து வச்சு ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுமே 12 o'clock ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது எனக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரெடியாகி நான் போய் உட்காரணும். ஸோ மேடம் அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விளையாடுறது. அவள் விளையாடும் போது எப்போவுமே அந்த கையில் அந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு பேர் கூட வச்சுருக்கா, ஆதர்ஷ் அப்படின்னு. எப்போவுமே அந்த பொம்மை அவள் கையிலேயே தான் இருக்கும். தூங்கும் போதும் சரி, 24 hours அவள் கையில் அந்த பொம்மை இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூக்கத்துலேயும் ஒரு சில டைம் தேடி அந்த பொம்மையை பக்கத்தில் வச்சுட்டு தான் தூங்குவாள். நெக்ஸ்ட் அவளோட ஒர்க்லாம் முடிஞ்சு அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா. ஸோ அவளுக்கு தலையெல்லாம் சீவி அவளை ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் கிளாஸ்க்கு உட்காந்துருவேன். ஆன்லைனில் மேக்கப் ஆர்டிஸ்ட்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு, செல்ஃப் க்ரூமிங் கிளாஸும் போயிட்டுருக்கு, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாப்பாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெடி பண்ணி விட்டுட்டேன்னா அவளோட ஒர்க் அவள் பார்த்துக்குவா. ஸோ எதாவது ட்ரா பண்ணிகிட்ருப்பா, இல்லைன்னா கலர் பண்ணிகிட்ருப்பா. ஸோ மை ஃபர்ஸ்ட் மினி லைப்ரரி புக் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அந்த புக் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அந்த புக் கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. ஸோ மறக்காமல்
யாருக்காவது பிடிச்சிருந்தா அந்த புக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த புக் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த புக் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் பிரியாணின்னு சொல்லியிருந்தேன், மட்டன் பிரியாணியும் ஸோ ப்ளஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வச்சுருக்கோம். பாப்பா சம்டைம்ஸ் பிரியாணி சாப்பிடுவா, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருக்கோம். ப்ளஸ் வீட்டில் ஒரு குட்டி பப்பி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காகவும் நாங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பாசிப்பருப்பு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாசிப்பருப்பு பாயசமும் செஞ்சுருந்தோம். பாயசம்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே மாடிக்கு போவோம். எப்போவுமே ஈவினிங் மாடிக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக காஃபி இல்லை டீ குடிச்சு கொஞ்ச நேரம் அங்கே எல்லாம் பாப்பா எல்லாம் விளையாடுவாங்க. ஸோ விளையாடி முடிச்சுட்டு கீழே வருவோம். பாப்பாக்கு ஈவினிங் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டா. ஸோ அவள் பிஸ்கட் இப்போ கொஞ்ச நேரம் தொட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அதனால கொஞ்சமாக டீ ஏதாவது கொடுத்து அவளை மேலே கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாடுவாள். ஒரு 7 o'clock வரைக்கும் மேலே போய் நல்லா விளையாடிட்டு ஃப்ரெஷ் ஏர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வருவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளைமேட் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சில்லாக இருக்குதுன்னு. நல்லா காற்று வரும் மாடியில். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். கீழே வந்ததுமே எல்லாருமே டெய்லியும் நைட்டு ஒவ்வொரு படம் பார்த்துருவாங்க. இந்த லாக்டவுனில் யாருக்கும் டைம் போகிறது இல்லைனால டெய்லியும் சாயந்தரம் படம் பார்த்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. பாப்பா படம் ஃபுல்லெல்லாம் பார்க்க மாட்டா. தேட்டர் கூட்டிகிட்டு போனால் வேணால் உட்காந்து பார்ப்பா. வீட்டிலலாம் படம் போட்டால் அதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டா. ஹாய் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அம்மா கலர்ஸ் கேட்குறேன். கலர்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே, ஸ்கை ப்ளூ பிக் பண்ணுங்கள். என்ன கலர் அது? ஸ்கை ப்ளூ. ஓகே தா. நெக்ஸ்ட்டு என்ன கலரு? ப்ளூ. ஓகே சொல்லுங்க. ரெட். ஓகே சொல்லுங்க. ஓகே பிளாக். ஓகே என்ன கலர் அது? பிளாக். ஓகே ப்ளூ. பர்பிள். பிங்க். சொல்லு. எல்லோ. ஆரஞ்சு. என்ன கலர்? ப்ளூ. குட் கேர்ள். குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரீ டைமில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டி பண்ண ஒயிட் கலர் பிளேட் எடுத்து சர்க்குலர் டைப்பில் ஜெம்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரில் இந்த கலர்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகும். நார்மல் வாட்டர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கலர்ஸ் இன்ஃப்யூஸ் ஆகிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். டெய்லி ஈவினிங் பூ வரும். பூ வாங்கி கொஞ்சம் கட்டிட்டு பாப்பாக்கு பூ வைக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூ கட்டி பூ வச்சு விட்ருவோம். நைட்டு கொஞ்சம் நேரம் டிவி எல்லாம் பார்த்துட்டு பாப்பா அப்படியே விளையாடிட்டு இருப்பா டெடி கூட. பாப்பா எப்போவுமே டெடியை நோண்டிகிட்டே தான் இருப்பாள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஏதோ ஒன்று அவனுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு அவன் கண்ணை நோண்டுறது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாள். பாப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க மாட்டோம். விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுப்போம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டோரிஸ் ரைம்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அவள் விளையாடும் போது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தா அவள் ஈஸியாக கற்றுக்குவாள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து அவங்க சித்திக்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஸோ நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும். இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா தோட்டத்திலேருந்து பறித்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இனிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மருதாணி இலை. மருதாணி இலை நல்லா நிழலே காய வைக்கணும். ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா காய வச்சு அது பொடி பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் ஏதாவது காய்ச்சும் போது அதில் கூட நீங்கள் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லா ரூம்லையும் நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா கிச்சனில் வச்சுருக்கோம். நாங்கள் பெட்ரூமில் எல்லா பக்கம் நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருப்போம். எங்களோட
சாப்பிட்ற ஒர்க்லாம் முடிஞ்சு பாத்திரம்லாம் கழுகி எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சு ஸ்டவ் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நீட்டாக தொடச்சி வச்சுருவோம். ஸோ நாங்கள் இந்த ஷிஃப்ட் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி எடுத்திங்கன்னா ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்க்ரப் பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈரமான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டவ் வந்து எவ்வளோ க்ளீன் ஆகுது அப்படின்னு. அவ்வளோதாங்க, எங்களோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் இப்படி தான். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனி போய் தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட வரேன். Until then, bye. Thank you for watching.